அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாங்க, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இல்லையா? இந்த விஏஓ உதவியாளருக்கான வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே 2025 சற்று முன்பு வெளியாகியிருக்கு மக்களே. இந்த விஏஓ உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் இப்போது 2025 முதல் அரசு வேலையாக வந்திருக்கு. ஸோ இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கு, வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைக்கு, கிராம உதவியாளர் வேலைக்கு, ஏன் அப்படி சொல்கிறேன்னா 3 விதமாக சொன்னால் தான் ஒரு சில பேருக்கு புரியும். ஓகே, அதனால தான். ஸோ இந்த விஏஓ உதவியாளர் வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க, ஸோ என்ன படிச்சிருந்தா இந்த வேலையை நீங்கள் அப்ளை பண்ண முடியும், என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இப்போ ஒரு போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க விஏஓ உதவியாளருக்கு. ஸோ இந்த போஸ்டிங் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேக்கன்சி ஒதுக்கியிருக்கிறாங்க, ஸோ இதில் டோட்டல் வேக்கன்சி எவ்வளவு கொடுத்துருக்குறாங்க நமக்கு, இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா எந்த தேதியில் இருந்து எந்த தேதி வரைக்கும் இந்த வேலையை நீங்கள் அப்ளை பண்ண முடியும், அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஓகேங்களா, அப்ளை பண்ணதுக்கப்புறம் எத்தனை நாளையில் இந்த வேலை நமக்கு கிடைக்க போகிறது, அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பில் யாருக்கெல்லாம் வயது வரம்பு ஓகேங்களா, எந்த வயசுலேருந்து எந்த வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும், அதே மாதிரி இதில் சம்பள விவரங்கள் ஓகேங்களா. ஸோ சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி கொடுப்பாங்க, பர் மந்த்து சேலரி எவ்வளவு, அப்புறம் ஒரு 5-6 வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கான சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகுமா, ஸோ அதுக்கான அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே ஏ டு Z எல்லா தகவலுமே நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பை எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் ரெக்யூர்மெண்ட்டாக தேவைப்படும், எந்தெந்த கேபியில் இருக்கணும், ஸோ எல்லா தகவலுமே நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அது என்ன ஏதுன்றதை தெரியும். சரிங்களா? ஸோ ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான தகவல் இந்த வீடியோவில் ஏதோ ஒரு டைமில் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி அரசு வேலைகள்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரியப்படுத்தி எல்லாரும் அப்ளை பண்ண வச்சு எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்போம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஐ ரெக்வெஸ்ட்டாக கேட்குறேன். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்ணுற வீடியோஸு எல்லாருக்குமே நானே அப்ளை பண்ணி தரப்போகிறேன். ஸோ அதை எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது என்ன மகிழ்ச்சிகரமான தகவல்ன்றது. ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த விஏஓ உதவியாளருடைய ஜாப் நேச்சர் எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த விஏஓனா யார் அப்படின்னா, ஒரு கிராமம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓகேங்களா, ஒரு கிராமம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் எந்த விஷயங்கள் நடந்தாலும் சரி இவருக்கு தெரியாமல் நடக்காது. சரிங்களா? உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ஒரு வருமான சான்றிதழ் வேணும், இருப்பிடச் சான்றிதழ் வேணும், இல்லை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும், இல்லை பார்த்தீங்கன்னாக்கா நிவாரண நிதிகள் தேவைப்படுது, இல்லை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்களுடைய நிலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கொலை இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருச்சு, ஸோ இதுக்கான நிவாரண நிதிகள் தேவைப்படுது, இல்லை வெள்ள நிவாரண நிதிகள் தேவைப்படுறதா இருக்கட்டும், எல்லா தேவைகளையுமே இவர் தான் அரசாங்கத்திடம் முறையிட்டு உங்களுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்கறது இந்த விஏஓட வேலைகள். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இவருடைய பணிகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை எவ்வளோ நிலங்கள் இருக்குது, என்னுடைய பாதுகாப்பில், அதாவது விஏஓட பாதுகாப்பில் எவ்வளவு நிலங்கள் இருக்குது, அந்த நிலங்களில் என்னென்னலாம் பயிர் செய்கிறாங்க, ஸோ அந்த
ஏதாவது வந்து அசம்பாவிதங்கள் நடைபெறுதா? ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்வையிட்டுட்டே இருப்பார். ஸோ இவருடைய முக்கிய பணிகள் அதுதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஜாப்போட நேச்சர் அப்படி இருக்கும். ஸோ இந்த வேலைக்காக தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து எல்லாருமே இந்த வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்குறவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல். ஓகேங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்பு என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கிராம உதவியாளர் வேலைக்கு தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த கிராம உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 10-15 நாளிலேயே உங்களுக்கு இந்த வேலை வந்து கிடச்சிரும். ஏன்னா வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் காம்படிஷன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இது விவசாய சார்ந்த ஒரு ஜாப்ன்றதுனால நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டும் காட்ட மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அதனால் இந்த வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து வேலையை வந்து வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ டோட்டல் வேக்கன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 2299 வேக்கன்சி நமக்கு அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்ததாக குவாலிஃபிகேஷன். இந்த வேலைக்கு நீங்கள் மினிமம் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா மினிமம் நீங்கள் 5வது படித்து பாஸ் பண்ணியிருந்தாவே போதும். ஓகேங்களா? மினிமம் நீங்கள் 5வது படித்து பாஸ் பண்ணியிருந்தாவே போதும். அப்படி இல்லைன்னா தமிழில் ஓகேங்களா தமிழில் எழுதவும் படிக்கவும் தமிழில் எழுத்துக்கூட்டி படிக்கவும் தமிழில் எழுதவும் தெரிஞ்சிருந்தாவே இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே 8வது 10வது 12வது டிகிரி டிப்ளமோ ஐடிஐ யூஜி டிகிரி பிஜி டிகிரின்னு சொல்லிட்டு எது முடிச்சிருந்தாலுமே நீங்கள் இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான். இந்த கிராம உதவியாளருக்கு எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாருமே. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம வந்து இதுக்கான சம்பளம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான சம்பளம் வந்து பர் மந்த் சேலரி எவ்வளவு இருக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகம் இருக்கும் இல்லையா? ஸோ இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பர் மந்த் சேலரி வந்து 11,100லேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு வந்து 35,000 வரைக்கும் இதுக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத தெளிவாக நமக்கு உறுதிப்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக ஜாப்போட லொக்கேஷன். ஓகேங்களா? ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே. ஓகேங்களா? ஸோ இப்போ 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டங்கள் வேணுனாலுமே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு மெயினான விஷயம். அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ். நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் இதுதான். நிறைய பேருக்கு வந்து செலெக்ஷன் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது, எப்படி நம்ம இந்த வேலையை வாங்குறதுன்னு தெரியாது, எப்படி நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணணும்னு தெரியாது, இதில் எக்ஸாம் இருக்கான்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை சொல்கிறதுக்கு தான் நம்ம இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். எக்ஸாமுக்கு அப்புறம் இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஜாப் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெளிவாக. ஒன்ஸ் மோர் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் அப்ளை பண்ணுறது வந்து ஸ்டார்டிங் டே வந்து பிப்ரவரி 5ஆம் தேதியில் இருந்து 30ஆம் தேதி வரைக்கும். ஓகேங்களா? பிப்ரவரி 30ஆம் தேதி வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்குது. இது வந்து ஸ்டார்டிங் டேட் வந்து பிப்ரவரி 5. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 25 நாள் மேல் டைம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பானது எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு வருவாய்த்துறையிலிருந்து தான் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அடுத்ததான் அஃபிஷியல் வெப்சைட்டு CRATN.gov.in. இது ஒரு அஃபிஷியல் வெப்சைட்டு. இன்னொரு அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் வேறு என்னென்னா www.tnpsc.gov.in. இதுதான் இன்னொரு அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே இதை செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியான வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எந்தெந்த வேகன்சி தான் இருக்குன்றதையும் சொல்லிட்டாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க உங்களுடைய மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதையுமே செக் பண்ணிக்கோங்க. ஆதி திராவிடர் மற்றும் SC ST விண்டோ ப்ளோஸ்டிங் BC MBC இந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு 21லேருந்து 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக முஸ்லீம் கேட்டகரியில் வரவங்களுக்கு வந்து 21லேருந்து 34 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக அதர் கேஸ்ட்டில் வரவங்களுக்கு 21லேருந்து 34 வயசு 32 வரைக்கும் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்கான சேலரி நம்ம ஆல்ரெடி மேலேயே பார்த்தாச்சு. ஸோ அடுத்ததாக இதுக்கான நம்ம வந்து எலிஜிபிலிட்டியும் பார்த்தாச்சு. மினிமம் 5வது படிச்சிருக்கணுன்றது எலிஜிபிலிட்டி பார்த்தாச்சு. ஸோ மெயினாக நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, இந்த ரிட்டன் எக்ஸாம் இன்டர்வியூ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களை அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அப்ளை பண்ணுற எல்லாருமே வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு. அதில் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்லேயே ஒரு சில மாவட்டங்களில் வந்து
ஆன்சரோட இருக்கும் ஓகேங்களா. கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட இருக்கும். அதை நீங்கள் அப்படியே பார்த்து காப்பி பண்ணி ஆன்சர் ஷீட்டில் காப்பி பண்ணி அப்படியே கொடுத்துட்டு வர மாதிரி தான் இருக்கும். தப்பு பிள்ளை இல்லாமல் எழுதி. ஒரு சில மாவட்டங்களில் வந்து அந்த மாவட்டத்தோட கலெக்டர் வந்து ஒரு தலைப்பு சொல்லுவாங்க. அந்த தலைப்பை வச்சு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. இப்படி தான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக தான் எக்ஸாம் இருக்கும். ஏன்னா ஒரு 5வது படித்தவங்களுக்கு நாலேஜ் வந்து அவ்வளோதான் இருக்குன்றதுனால எக்ஸாம் பேட்டர்ன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா. அடுத்ததாக வந்து இன்டர்வியூ ஓகேங்களா. உங்களுக்கு வந்து தனித்தனியாக வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் வந்து எந்த மாவட்டத்தோட அப்ளை பண்ணுறீங்களோ, இப்போ வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தோட சிறப்பம்சங்கள் எழுதுங்க. ஸோ அதே மாதிரி வந்து இன்டர்வியூவில் இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்பாங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தோட அதாவது சிறப்பு அம்சங்கள்லாம் என்னென்ன இருக்குது, ஸோ எவ்வளோ நிலங்கள் இருக்குது, எத்தனை தாலுக்காக்கள் இருக்குது, ஸோ நிலத்தோட வகைப்பாடுகள் என்னென்ன நிலங்கள்லாம் இருக்குது, ஸோ நிலத்தோட தன்மைகள் எப்படி இருக்குது இந்த மாவட்டத்தில், இது எல்லாமே கேட்பாங்க இன்டர்வியூவில் ஓகேங்களா. அடுத்தது கடைசியாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இடத்துல டாக்குமெண்ட்லாம் முடிச்சுட்டு டேரெக்டாக நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து கிடச்சிருக்க அப்டேட்டு. ஸோ அப்ளை பண்ணுறது ஸ்டார்ட் ஆன உடனே கண்டிப்பாக நானுமே வந்து அப்ளை பண்ணுற வீடியோஸும் போட்டுருவேன். நானே நம்ம சப்ஸ்கிரைபராக உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுப்பேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படின்னா என் கூட ஓகேங்களா, என் கூட சேர்ந்து வேலை செய்கிறதுக்கு ஓகேங்களா, வீட்டில் இருந்தே ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் டெய்லி நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 500ரூவாலேருந்து 1000 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து பயன்படுத்தி தரேன் உங்களுக்கு. இது முழுக்க முழுக்க காலேஜ் ஸ்டூடெண்ட் மட்டும் பயன்படுத்திக்கோங்க ஓகேங்களா. ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 93 44 77 38 60 இந்த வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு 500ரூவாலேருந்து 1000 சம்பாதிச்சோம்னா கண்டிப்பாக நம்ம ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி காலேஜ் ஃபீஸும் கட்டிக்கலாம். நிறைய பேர் வந்து காலேஜ் பஸ் ஃபீஸும் கட்டிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. காலேஜ் ஸ்டூடெண்ட் மட்டும் இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையில் சந்திக்கிறேன். முக்கியமான வேலையில் சந்திக்கலாம். தேங்க்யூ.